ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ நான் எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லாமல் சொல்ல போகிற ஒரு விஷயம். இது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்குன்னு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ், மணி சேவ் அப் வீடியோஸ், எப்படி மணி சேவ் பண்ணலாம், என்னென்னலாம் செய்து உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி எல்லா விஷயத்தையும் நான் இந்த பிளேலிஸ்ட்டில் போட போகிறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டையும் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, பார்ப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் தேவைக்காண்டி, இல்லாட்டி எங்களை ரிட்டையர்மெண்ட்டுக்காண்டி, இல்லாட்டி ஏதோ ஒரு கோலுக்காக நாங்கள் எங்களோட காசை சேமிக்காமல் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் சேமிக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் காசாக சேமிச்சிங்கன்னா அது ஒரு சேவிங். நீங்கள் என்னத்தை வேணுமென்றாலும் சேர்த்து வைக்கலாம். ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வைக்கலாம், அதுக்கு உங்களுக்கு பிரயோசனம், அதாவது அந்த வேல்யூ கூடும். ஸோ நீங்கள் காசை சேமிக்காமல் ஏன் ஒரு பொருளாக சேமிக்கணும்? இந்த முதலாவது ஒரு பேசிக் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு அக்கௌண்டன்ட் இல்லை, நான் ஒரு அக்கௌண்டிங் ஃபேம் ஒன்றும் வச்சிருக்கல, நான் அக்கௌண்டிங் படிக்கலை, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை. ஆனால் இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க, முதலாவது பாவம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் காசாக சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது, அதுவும் யூகே பேங்க்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது. அன்லெஸ் நீங்கள் ஏதாவது சேவிங் போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வச்சுருக்கணும், இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் வச்சுருக்கணும். அதுவுமே உங்களுக்கு 4.5%, 5% இன்ட்ரெஸ்ட் தான் வரப்போகுது. ஓகே, இவ்வளவு நாளும் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் வச்சுருக்காளுங்க, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்தால் சேவிங் போர்ட்ஸில் போடுங்க உங்களோட காசை. நீங்கள் மொன்சோ எல்லாம் 4.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 4.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேவிங் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதில் நீங்கள் போடுற காசுக்கு 80,000 வரையும் உங்களுக்கு ரீஃபண்ட். அது ஏதாவது நடந்து உங்களோட காசு அதில் நேராக ஹெக் பண்ணியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களோட காசு அதுலேருந்து எடுபட்டுட்டுன்னா 80,000 பவுண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் அதை செய்து வைக்கலாம். மற்றது அதை அக்சஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி. இன்றைக்கு வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஒர்க்கிங் டேஸில் அந்த காசு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் அந்த பொட்டை க்ளோஸ் பண்ணினீங்கன்னா, நீங்கள் சும்மா வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா உடனே அந்த காசு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பொட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான ஒரு பொட்டை சூஸ் பண்ணி அதில் காசை வச்சுருங்க. தேவையான அளவு உங்களோட அக்கௌண்ட்டில் விட்டுட்டு எக்ஸஸை நீங்கள் அதில் வச்சுருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த பொருட்கள் விலையெல்லாம் கூடுது. அப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு 100 பவுண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, 100 பவுண்ட்ஸுக்கு இன்றைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாரீங்க. இதே நேரம் அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த 100 பவுண்ட்ஸை வச்சுக்கொண்டு அவ்வளவு சாமானையும் வாங்கலாமே இருக்கும். ஏன்? அந்த சாமான விலையெல்லாம் கூடிடும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரிசெஷனில் இருந்து, பணத்தின் மதிப்பிழப்பில் இருந்து நீங்கள் கொஞ்சமாவது தப்பிக்கணும்னு சொன்னால் இந்த சேவிங் போர்ட்ஸ், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சரியான குறைவு தான், பட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருந்தால், ரிஸ்க் எடுக்க பயமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சேவிங் போர்ட்ஸில் அதை போட்டு வைக்கலாம். ஓகே, ஒரு பொருளில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரியான பொருளாக இருக்கணும், அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பழுதாக போகாமல் இருக்கணும், லாங் டேர்முக்கு அது வேலிடாக இருக்கணும். இதெல்லாம் கொமனாக, இதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்குரிய பேசிக்ஸ். அடுத்தது அதன் பெறுமதி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கூடுது, எப்படி கூடுது, எந்த சந்தர்ப்பங்களில் கூடுது, இதெல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வீடு வாங்கலாம், கோல்டு வாங்கலாம், ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இது எல்லாத்துக்குமே அதுக்கான தனிப்பட்ட நன்மைகளும் தீமைகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் உங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு நியூ ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளலாம், படிக்கலாம், உங்களோட அறிவை வளர்த்து கொள்றதுக்காண்டி நீங்கள் படிக்கலாம். அதுதான் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது நான் முதலே சொன்ன மாதிரி காசாக சேமிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லேயே அதை போடுங்க, இல்லாட்டி ஒரு சேவிங் போர்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் போடுங்க. லைஃப் டைம் ஐஎஸ்ஐ இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். லைஃப் டைம் ஐஎஸ்ஐன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் எல்லாமே வரும் யூடியூப்பில். நான் இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு வீடியோ அதையும் செய்வேன். ஸோ அப்படி உங்களுக்கு அது மட்டும் வெயிட் பண்ண இல்லாட்டி நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கலாம் தாராளமாக. அதை விட நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருள் என்னவா இருக்குது. உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் சரியான வொலட்டைலாக இருக்குது. இப்போ கூடுது குறையுது ப்ரிடிக்ட் பண்ண இல்லாமல் இருக்குது. எப்போ ரிசெஷன் வரும்னு சொல்ல இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒரு சாமானை வாங்கி வைக்கலாம்.
கோல்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதை பாதுகாப்பாக வைக்கிறது. உங்களுக்கு கோல்டு கோயின்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு கோல்டு கோயின்ஸ் வாங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா பிளேன் கோல்டு, அதாவது கல்லுகள் இல்லாத எக்ஸ்ட்ராவாக இந்த சாமானுமே இல்லாமல் தனி கோல்டு, அதாவது 22 கேரட் கோல்டு வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லை உங்களுக்கு கோயின்ஸ் வாங்கலாம்னா நீங்கள் வந்து பூலியன் கோயின்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, அதுகளை வாங்கலாம். ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் யூகேல இருக்கிறீங்கன்னா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். இது வந்து பியோர் கோல்டு 99.999% வந்து பியோர் கோல்டு. இது நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ மார்க்கெட்டில், நீங்கள் 1 இயர் 2 இயர்ஸுக்கு பிறகு விற்கும்போது மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அதை விட ஒரு ஃபியூ பவுண்ட்ஸ் வந்து குறைவாக நீங்கள் தாராளமாக விற்கலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை விட இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வீடு வாங்கலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபோரெக்ஸ் கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். கட்டாயம் காசை வந்து காசாக மட்டுமே சேமிக்காதீங்க. அட்லீஸ்ட் அதை சேவிங் போர்ட்ஸ்லையாவது போடுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவோ கோல்டு வாங்கவோ பயம் வேண்டாம். நீங்கள் தயவு செய்து சேவிங் போர்ட்ஸ்லையாவது போட்டு வைங்க, இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸில் போட்டு வைங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரிசெஷனில் இருந்தாவது ஒரு கொஞ்சம் வந்து எஸ்கேப் ஆகலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.